இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர். உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா? எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன. கணக்கியல், வரி விதிப்பு, ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும். வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம். இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். PR Accounting and Controlling. தொடர்புகளுக்கு 0762000483. அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா? இப்போதையும் தொடர்பு கொள்ளுங்கள். ஓம்னி சர்வீஸ், உங்கள் நம்பிக்கையின் பங்காளி. அலையுங்கள் 0783111584. ஹாய், வெல்கம் டு ஸ்விஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களும் மற்றும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். சுவிட்சர்லாந்துல இருக்கிறவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கிற 2025 ரொம்பவே விலை உயர்ந்த வருஷமா இருக்க போகுது. இனி கொஞ்சம் கொஞ்சமா செலவெல்லாம் அதிகரிக்க போகுது என்ற சம்பந்தமான ஒரு செய்தி வெளியாக இருக்கு. எது சம்பந்தப்பட்டதா இருக்க போகுது அப்படின்றத இன்றைய தகவல் அறிவோம் உங்களுக்காக கொண்டு வர போகுது. அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாக்குறதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் தட்டி விட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம். சுவிட்சர்லாந்துல நீங்க சொந்தமா காரை வச்சிருக்கீங்க, அதனோட சேர்த்து ஓட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. ரொம்பவே விலை உயர்ந்த வருஷமா 2025 மாறப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. TCS ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டுச்சு. அதாவது டூரிங் கிளப் ஆஃப் சுவிட்சர்லாந்து என்ன சொல்றாங்கன்னா, காரை வாங்குறீங்க, பராமரிக்கிறீங்க, நல்ல நிலையில வச்சிருக்கீங்க, இது எல்லாம் அதிக விலை இருக்கிறதால செலவுகளும் அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. சுவிட்சர்லாந்துல ஒரு சராசரி காரை சொந்தமா வச்சிருக்கிறவருக்கு என்னென்ன செலவுகள் வரும் என்றுதான் TCS அறிக்கையா சொல்லி இருக்காங்க. ஒரு காரை வருஷத்துக்கு 15,000 கிலோமீட்டர் ஓட்டுறதா சொல்லி 10 ஆண்டுகளுக்கு இந்த காரை வாங்கி பயன்படுத்த எவ்வளவு செலவாகிறது தான் கணக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே முக்கிய செலவுகள் தாங்க. அதாவது காரை வாங்குறதுல இருந்து தேய்மானம், வாகன வரிகள், காப்பீடு, பார்க்கிங்கத்தோட கேரேஜ் வாடகை, எரிபொருளத்தோட இதர செலவுகள்னு எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்காங்க இந்த அறிக்கைக்குள்ள. இந்த புள்ளி விவரத்தை பயன்படுத்தி 1 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும் என்றதையும் சொல்லி இருக்காங்க. அதாவது 2025 ஆண்டுல 1 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கான சராசரி செலவு எவ்வளவு தெரியுமா? 5.5% அதிகரிக்க போகுது. அதாவது 2024 அது 72 சென்டா இருந்துச்சு, இப்போ 76 சென்டாக உயர போகுதாம். இதனுடைய பொருள் என்னன்னு தெரியுமா? நீங்க ஒரு வருஷத்துக்கு 15,000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. மொத்த செலவு இதுக்கு முன்னாடி 10,728 பிராங்க், இனி 11,337 பிராங்க் நீங்க கொடுத்தே ஆகணும்னு சொல்லப்படுது. இதை விட முக்கியம் என்னன்னு தெரியுமா? இதை விட மிகப்பெரிய செலவு எதுக்குன்னு பார்த்தா காரை வாங்குறதுக்கு. மொத்த செலவுகள்ல 27% இது இருக்க போகுது. பிற முக்கிய செலவு என்ன? பார்க்கிங், அதோட கேரேஜ் வாடகை 16% உயர போகுது, எரிபொருள் 13%, தேய்மானம் 12%, காப்பீடு 10% அப்படின்னு எல்லாமே அதிக செலவுகளை தான் கார் வச்சிருக்கிறவங்களுக்கு 2025 கொடுக்க போகுது. புதிய கார்ல இப்போ மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்பு இருக்க வேணும்ன்றதால கார் வாங்குறதுக்கான செலவும் அதிகம் தாங்க. ஜூலை 2024 இருந்தே இந்த அமைப்பெல்லாம் தேவை அப்படின்னு சட்டம் சொல்லுது. காரை உற்பத்தி செய்யற நிறுவனங்களும் அதிக விலையோடு தான் உற்பத்தி செய்யறாங்க. குறிப்பா 2024 ஒரு காரை புதுசா வாங்க போறோம்னா 41,000 பிராங்க் கொடுத்திருப்போம். ஆனா 2025 44,400 பிராங்குகளை நம்ம கொடுத்தே ஆகணும். பார்க்கிங், கேரேஜ் வாடகை, அதோட பராமரிப்பு போன்ற பிற செலவுகளும் அதிகரிக்க போது. இருந்தாலும் எரிபொருள், அதோட டயர் விலையெல்லாம் அப்படியே தான் இருக்கும்னு கொஞ்சம் ஆறுதலான விஷயத்தையும் அறிக்கை சொல்லுது. இப்படி அதிக செலவு கார் வாங்குறதுக்கு இருந்தாலும் பல சந்தர்ப்பங்கள்ல பொது போக்குவரத்தை விட வாகனம் ஓட்டுறது இன்னும் மலிவுன்னு சொல்றாங்க. 2024 ஆண்டோட ஒரு அறிக்கை எடுத்துக்கிட்டா பொது போக்குவரத்து விலைகள் இருக்கு இல்லையா, பல ஆண்டுகளாக ரிப்போர்ட் பண்ணதுல கார் விலைகளை விடவும் மிக வேகமாக உயர்ந்திருக்கு அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க. எடுத்துக்காட்டா 1990 முதல்ல சில பகுதிகளில் பொது போக்குவரத்து விலைகள் ரெட்டிப்பாக இருக்கு. அதே நேரத்துல ஓட்டுறதுக்கான செலவுகள் 25% மாத்திரம் தான் அதிகரிச்சிருக்குன்னு அறிக்கை சொல்லுது. இப்படி காருக்காக நம்ம செலவழிக்கக்கூடிய செலவு அதிகமா இருந்தாலும் பொது போக்குவரத்தோட ஒப்பிடும் போது வாகனம் ஓட்டுறது பலருக்கு ஒரு நல்ல தேர்வா தான் இருக்கும்ன்றத இந்த அறிக்கை எல்லாருக்குமே சுட்டி காட்டுது. 2025 ஆண்டுல ஒரு காரை வாங்குறது அல்லது பயன்படுத்துறதுக்கு நீங்க யோசிச்சா பார்க்கிங், காப்பீடு, அதோட பராமரிப்பு, இந்த செலவுகள் எல்லாத்தையும் நீங்க கணக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்களுடைய உழைப்புக்கு ஏத்த மாதிரியே வாகனத்தையும் அற்புதமாக பராமரித்துக் கொள்ளலாம் என்றுதான் இந்த எபிசோட் மூலமா நாங்க உங்களுக்காக சொல்லக்கூடிய செய்தி. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.